ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை ரசம் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் அதில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. முக்கியமாக பிபி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை சூப், முருங்கைக்கீரை பொரியல் அது மாதிரி சாப்பிட்டோம்னா இம்மீடியட்டாக பிபி குறையுது. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது சொந்த அனுபவம் கூட. அடுத்தபடியாக இது போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பிளட் சுகர் லெவல் அதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். லிவர் ப்ராப்ளம், கேன்சர் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். அநேக இதில் நிறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சேர்த்துட்டோன்னா ரொம்பவே நல்லது. எல்லா ஹெல்த்தும் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பொரியல் பண்ணலாம், சூப் வச்சு குடிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரசம் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையாவே முருங்கைக்கீரையில் சட்னி கூட பண்ணுறாங்க. மாதிரி நிறைய ரெசிபீஸ் இதில் பண்ணலாம். எங்கள் சேனல்லையும் நிறைய முருங்கைக்கீரை வச்சு ரெசிபீஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். 1 கப் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 கரண்டி துவரம் பருப்பு அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த துவரம் பருப்பை மஞ்சள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 மிளகாய், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், மிளகு, கடுகு, எண்ணெய். அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா மஞ்சள் போட்டு ஒரு 3/4 பாகம் வெந்த பின்னாடி நம்ம மற்ற காரியத்தை பண்ணலாம். இப்போ பருப்பு ஒரு 3/4 வெந்துருச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் ரசம் பண்ணுறதுனால. இப்போ 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டுலையும் ஒரு 3 பல்லு இதில் போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம ஒரு பொடி நம்ம ரசப்பொடி செஞ்சுக்கலாம். நீங்கள் ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடியும் போட்டுக்கலாம். நான் ரசப்பொடி ஒரு சிம்பிளாக ஒரு இதுக்கு வேண்டிய பொடி மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நான் துவரம் பருப்பு போட்டு அது ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் போடுறோன்னா கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக தான். இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதே போல் ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். அதை வறுத்துக்கலாம், 2 சேர்த்து. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிளகாய் நான் 1 ஸ்பூன் போடுறேன். இல்லை நீங்கள் இது குறைச்சிட்டு மிளகாய், காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் இது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்தா போதும். இதில் மிளகாவும் போட்டுக்கலாம். இது எடுத்துடலாம். இப்போ நம்ம இது ஆறுன பின்னாடி பொடிச்சுக்க போகிறோம். அதோட வந்து சீரகம் வந்து வறுக்காத வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு இன்னும் 4 பல் பூண்டு அதையும் வந்து கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடி நம்ம அரைச்சிட்டோம். அதில் பூண்டும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து முருங்கைக்கீரை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இது வந்து கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு, கீரை, நம்ம ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால நான் மஞ்சள் போடல. இப்போ நம்ம இது கொதி வரும்போது நம்ம இறக்கிட்டு தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொதிக்குது இல்லையா, அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ரசத்தை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ரசத்தில் நம்ம பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நமக்கு வந்து நல்ல பருப்பு ரசம் செய்கிற மாதிரி தான் நம்ம முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நல்ல ஹெல்த்துக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் முருங்கைக்கீரை நல்லது. ஸோ எப்படியாவது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 தடவையோ வந்து ஏதாவது ஒரு டிஷ் அதில் பண்ணி நம்ம சாப்பிட்றது நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.